இந்த ரோமர்களது நிருபம் மூலமாக எப்பேற்பட்ட காரியங்கள்லாம் சாதிக்கப்பட்டது என்கிறதுக்கு சில உதாரணங்களை சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, செயின்ட் ஆகஸ்டீன் என்கிற அவருடைய மனம் மாறுதல் அல்லது ரட்சிப்பு இந்த ரோமர்களது நிருபத்தின் மூலமாக உண்டானது. செயின்ட் ஆகஸ்டினை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. கிறிஸ்துவுக்கு பின் 4வது 5வது நூற்றாண்டுகளில் வாழ்ந்தவர். அவர் நல்ல ஒரு அறிவு கூர்மை நிறைந்த ஒரு ஆள். ஆனால் சின்ன வயதிலே ரொம்ப கெட்டு போய் ஒரு பாவ வாழ்க்கையை, ரொம்ப ஒரு மோசமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர். அவர் ஈச்சைகளுக்கும் ஆசாபாசங்களுக்கும் இடம் கொடுத்து 19 வயசுலேயே திருமணமாகாமலேயே குழந்தையை பெற்று அப்படி வாழ்ந்து கொண்டிருந்தவர். ஒரு பெண்ணின் மூலமாக குழந்தையை பெற்று 19 வயசுலேயே ஒரு குழந்தை இருக்குது, கல்யாணம் ஆகலைன்னா. பல பேரோட உறவு இப்படி வைத்து கொண்டு வாழ்ந்திருந்தவர். அவர் ஒரு காலகட்டத்திலே அவருக்கு கிறிஸ்தவ போதனைகள் மீது ஈடுபாடு ஏற்பட்டு கொஞ்சம் கேட்க ஆரம்பித்தார். கேட்க ஆரம்பிக்கும் போது அவருக்குள்ள ஆவியானவர் வேலை செய்ய ஆரம்பித்தார். ஒரு நாள் ஒரு தோட்டத்தில் போய் அமைதியற்றவராக ஒரு மாதிரி கலங்கி போய் இருதயத்தில் தன்னுடைய ஆத்துமாவை குறித்து சில சஞ்சலங்கள் அவருக்கு ஏற்பட்டு ஒரு ஆவிக்குரிய ஒரு உணர்வு ஏற்பட்டு அந்த தோட்டத்தில் போய் உட்கார்ந்துருந்தாராம். உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அங்கே விளையாடுகிற பிள்ளைகளில் ஒருவர் எழுந்து வாசி அப்படின்னு அவங்க பாஷையில் லத்தீன் மொழியில் சொல்கிறது ஒரு காதில் விழுந்தது. எழுந்து வாசி, எழுந்து வாசி, எழுந்து வாசின்னு. சரின்னு உடனே போய் தன்னுடைய வீட்டுக்கு போய் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தாராம். பைபிளை திறந்துருக்காரு. ரோமர் 13ஆம் அதிகாரத்துக்கு போயிருக்கு. ரோமர் 13ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம், 13, 14 ஆகிய வசனங்களை வாசிச்சிருக்கார். அதுதான் அங்கே தான் அவர் ஆவியானவர் கொண்டு போகிறார். அங்கே என்ன சொல்லியிருக்குது? ரோமர் 13:12, இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று, ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். களியாட்டும், வெறியும், வேசித்தனமும், காம விகாரமும், வாக்குவாதமும், பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலில் நடக்கிறவர்களைப் போல சீராய் நடக்க கடவோம். துர்ச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். என்ன ஒரு பேத பகுதிக்கு ஆவியானவர் கொண்டு போகிறார் பாருங்கள். துர்ச்சைக்கு இடமாக உடலை பேணி கொண்டிருந்தவர் இவர். அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு வசனத்தை வாசிக்கிறார். களியாட்டு, வெறி, வேசித்தனம், காம விகாரம் இதெல்லாம் பண்ணி இப்படி வாழாமல் பகலில் நடக்கிறவர்களை போல சீராய் நடக்க கடவும், துர்ச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருக்க கடவும், இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு வசனம். அந்த வசனம் அவருடைய உள்ளத்தை ரொம்ப தொட்டு அதன் மூலமாக தன்னுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்புவித்து பிற்காலங்களிலே செயின்ட் ஆகஸ்டீன் என்று பெயர் பெற்று விளங்கினார். அன்றைக்கு இருந்த கிறிஸ்தவ தலைவர்களிலேயே மிகச்சிறந்தவராக எண்ணப்பட்டவர் அவர். இன்னும் கேட்டால் அந்த முதல் நூற்றாண்டுகளிலிருந்து ரிஃபர்மேஷன் வர்ற வரைக்கும் அந்த காலகட்டத்தில் சபை சீர்திருத்தம் வர மார்ட்டின் லூத்தர் மூலமாக இருந்தது. அதுக்கு முன்னால் வரைக்கும் அந்த நீண்ட பல நூற்றாண்டுகளுக்கு இவருக்கு ஈடாக வேற ஒரு கிறிஸ்தவ போதகர் இல்லை என்கிற அளவுக்கு அவ்வளவு பெரிய விதத்தில் அவர் கிறிஸ்தவத்துக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினார். ஒரு பிரசங்கியாராய். என்ன அற்புதம் பாருங்கள். எப்பேற்பட்ட மோசமான நிலையில் வாழ்ந்த ஒரு மனுஷன் எப்பேற்பட்ட விதத்தில் மாறி ஒரு கிறிஸ்தவ பாதிரியாராகி ஒரு பெரிய சரித்திரத்திலே ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறார். கிறிஸ்தவ சபையில் பல நூற்றாண்டுகளுக்கு அந்த தாக்கம் நீடிக்கிறது. இன்றைக்கும் அது இன்றைக்கு நாம் போதிக்கிற நிறைய போதனைகள் அவரிடத்திலிருந்து வந்த போதனைகள். அவருடைய காலத்தில் ஒரு கள்ள உபதேசம் கிறிஸ்தவ உலகத்தில் பரவ ஆரம்பித்தது. அதுக்கு பேர் பெலேஜியன் ஹெரசி. பெலேஜியஸ் என்கிற ஒரு பிரிட்டிஷ் மங்க் ஒருத்தர், அவர் 354 ஏடியிலிருந்து 420 ஏடி வரைக்கும் வாழ்ந்தவர். கிட்டத்தட்ட இவர் வாழ்ந்த அந்த காலகட்டத்திலே வாழ்ந்தவர். அவர் ஹியூமன் டிப்ராவிட்டியை பற்றி சில போதனைகளை போதிக்க ஆரம்பித்தார். வேதத்துக்கு ஒவ்வாத போதனைகளை. ஹியூமன் டிப்ராவிட்டினா பாவத்தின் மூலமாக
மனுஷ வாழ்க்கை எப்படி சீர்குலைந்தது அப்படிங்கிறத குறித்து வேதம் சொல்லுது இல்லையா? எஃபெக்ட் ஆஃப் சின், எஃபெக்ட் ஆஃப் த ஃபால் அப்பான் ஹியூமன் பீயிங். என்ன விதமான விளைவுகள் ஏற்பட்டது பாவத்தின் மூலமாக, மனுஷனுக்கு ஏற்பட்ட விளைவுகள் என்ன, எந்த அளவுக்கு அவனை கெடுத்தது, அதை பற்றிய டாக்டர் தான் அந்த ஹியூமன் டிப்ரவிட்டி என்கிற டாக்டர். அதில் எந்த அளவுக்கு கெடுத்ததுங்கிறத அவர் விளக்குகிற அந்த விளக்கங்கள்லாம் வேதத்துக்கு ஒவ்வாத, வேதத்துக்கு எதிரான காரியங்களாக இருந்தது. அது சபையில் நீடித்திருக்குமானால், அதை சபையில் தொடர்ந்திருக்குமானால், சபையை அந்த காலகட்டத்திலே அழிஞ்சே போயிருக்கும், கெட்டே போயிருக்கும். ரட்சிப்பு குறித்த செய்தியே ஈடேறி இருக்காது. அப்போ என்ன மாதிரி போதனை அது? என்ன போதிச்சார் அவர்? பெலேஜியஸுங்கிறவர் என்னத்தை போதிச்சார் அந்த காலகட்டத்தில்? மனிதர்கள் பிறக்கும்போதே அவர் பாவத்தில் பிறக்கலை. சங்கீதக்காரன் சொல்கிறான் இல்லையா, தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தால் நான் துர்க்குணத்தில் உருவானேன். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பிறக்கும்போது குற்றமற்றவர்களாக பிறக்கிறாங்க, அவங்க இன்னசென்ட்டாக பிறக்கிறாங்க, எதுவும் அறியாதவர்களாக பிறக்கிறாங்க, பாவம் அறியாதவர்களாக பிறக்கிறாங்க. ஆகவே கடவுளுடைய வார்த்தைக்கு ஜனங்களால் கீழ்ப்படிய முடியும். ஏன்னா அவங்க பாவ கட்டுக்குள்ளே இல்லை, பாவத்தின் அடிமைத்தனத்தில் இல்லை, எதையும் இழந்துடல. ஆகவே கடவுளுடைய வார்த்தை கீழ்ப்படிய கூடும் என்கிற போதனையை போதிக்கிறார். இது வேதவசனத்துக்கு ஆப்போசிட்டானது. வேதவசனம் சொல்லுது, ஒரு மனுஷனாலே பாவம் உலகத்துக்குள்ளே பிரவேசித்தது, மரணமும் பிரவேசித்து விட்டது. ஆதாமுடைய பாவம் எல்லாருக்குள்ளேயும் வந்துருச்சு, தலைமுறை தலைமுறையாக அது வந்துக்கிட்டே இருக்குது. அந்த பாவம் ஒவ்வொரு தலைமுறையினருக்கும், அது ஆதாமின் தலைமுறையினருக்கு எல்லாருக்கும் வருது அப்படின்னு தான் வேதவசனம் போதிக்குது. இதெல்லாம் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் இருக்குது. ஆகவே ஜனங்கள் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதுங்கிறது லேசில் வர்றதில்லை. அதுக்கு ஆவியானவருடைய உதவி தேவை, கிருபை தேவை அப்படிலாம் போதிக்கணும். இவர் சொல்கிறார், இல்லை ஜனங்கள் இன்னசென்ட்டாக தான் இருக்கிறாங்க, அவங்க தேவனுக்கு கீழ்ப்படிய முடியும் அப்படின்றாரு. அது மட்டும் இல்லை, ஆதாமுடைய பாவம் நமக்குள்ளே நம்முடைய பாவம் ஆயிடுச்சு இப்போ அப்படின்னு வேதம் போதிக்குது. அதனால் நாம் குற்றவாளிகளாக இருக்கிறோம், எல்லாருமே பாவத்திலே பிறக்கிறோம் அப்படின்னு வேதவசனம் போதிக்குது இல்லையா? அதுக்கு பேர் லீகல் கில்ட். அவனுடைய பாவம் நம்முடைய பாவம் ஆயிடுச்சு, நம்ம பாவம் செய்கிறதுக்கு முன்னாடியே அவனுடைய பாவத்தை நாம் சுதந்திரித்து கொண்டோம். அது மட்டும் இல்லை, நாமளும் பிறகு பாவம் செய்ய ஆரம்பிச்சிடறோம். அதனால் ஆக்சுவல் கில்ட்டும் உண்டாயிடுது. நம்ம பாவத்தின் நிமித்தமும் நமக்கு குற்ற உணர்வு உண்டாயிடுது அப்படின்னு வேதவசனம் போதிக்குது. ஆனால் இவர் சொல்கிறாரு, லீகல் கில்ட்டும் இல்லை, ஆக்சுவல் கில்ட்டும் கிடையாது மனுஷனுக்கு. ஏன்னா நாம் ஆதாமுக்குள்ளே பாவம் செய்யலை, ஆதாமை போல வேணா பாவம் செய்கிற மொழிய ஆதாமுக்குள்ளே நாம் பாவம் செய்யலை. வேதவசனம் ஆதாமுக்குள்ளே நாம் இருந்தோன்னு போதிக்குது. நம்ம எல்லோரும் ஆதாமுக்குள்ளே இருந்தோம், ஆதாம் உடைய பாவத்தினால் நாம் பாவிகளானோம். அதனால தான் இப்போ கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம், கிறிஸ்துவனுடைய நீதியினால் நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். அப்படி தான் வேதவசனம் போதிக்குது ரட்சிப்பை பற்றி. ஆதாமுக்குள்ளே இருந்தவர்கள் இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம், ஆதாமின் மூலமாக பாவிகளானோம், கிறிஸ்துவின் மூலமாக நீதிமான்களாகிறோம். அப்படி தான் வேதவசனம் போதிக்குது. ஆனால் இவர் ஆப்போசிட்டாக போதிக்கிறார். அது மட்டும் இல்லை, தேவ சாயலில் மனுஷன் உண்டாக்கப்பட்டான், தேவனுடைய ரூபத்தின்படி சாயலின்படி உண்டாக்கப்பட்டான் இல்லையா? பாவத்தில் விழுந்தபோது அந்த சாயலும் ரூபமும் குலைக்கப்பட்டது, எஃபேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எஃபேஸ்ட்னா சீர்குலைக்கப்பட்டது. முற்றிலுமாக அழிஞ்சு போயிடல, தேவனுடைய சாயலும் ரூபமும் இல்லாமல் போயிடல, 100% ஒழிஞ்சு போயிடல. ஆனால் எஃபேஸ்ட்னா சீர்குலைக்கப்பட்டது, அதில் பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு வேதவசனம் போதிக்கிறது. ஆனால் இந்த பெலேஜியஸ் போதிக்கிறாரு, இல்லை எந்த சீர்குலையும் ஏற்படலை. தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்ட மனுஷன், அவருடைய ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷன் அந்த சாயலையும் ரூபத்தையும் அப்படியே வச்சுருக்கானாக்கும். இன்றைக்கி பிறகுற பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த சாயல் ரூபம் அப்படியே இருக்குது, 100% அப்படியே இருக்குது, எந்த சீர்குலைவும் ஏற்படவில்லைங்கிறார். ஆகவே கிருபைக்கு அவசியமே இல்லை. நாம் என்ன சொல்கிறோம், கடவுளுக்கு கிருபை தேவைப்படுது. நீங்கள் மனுஷன் ரட்சிக்கப்படணும், லேசாக ரட்சிப்புக்குள்ளே வர முடியல, ஏன்னா பாவ சுவாபம், பாவ கட்டு எல்லாம் இருக்குது. அதனால் கடவுள்கிட்ட ஒரு மனுஷன் வர்றதுனாலே கடவுளுடைய உதவி தேவைப்படுது, கடவுளுடைய கிருபை தேவைப்படுது அவனுக்குன்றோம். இவர் என்ன சொல்கிறாரு, எந்த கிருபையும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை, நான் மனுஷன் இன்னசென்ட்டாக இருக்கிறான், அவனுக்கு எந்த கில்ட்டும் கிடையாது, தேவனுடைய சாயல் ரூபமெல்லாம் அவனுக்குள்ள அப்படியே இருக்குது. ஆகவே அவன் தானாக கர்த்தருக்கு கீழ்ப்படியெல்லாம், கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்ய முடியும், கிருபை ஒன்றும் தேவையில்லை. இவனுடைய சொந்த பலத்தினாலேயே இவன் கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்து இவன் பிழைத்து கொள்ள முடியும்
அப்படின்னு போதிக்கிறார். இது வந்து ரொம்ப தீங்கான போதனை, வேதத்துக்கு எதிரான போதனை. ரட்சிப்பின் உபதேசத்தை அப்படியே போட்டு அதை கெடுக்கிற ஒரு போதனை. சபையை கெடுத்திருக்கும், ரட்சிப்பின் உபதேசத்தை போதிக்கவே முடியாமல் ஆகிட்டுருக்கோம். இப்போ எல்லா நிருபங்கள் பவுலுடைய எழுத்துக்களெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆகிட்டுருக்கோம் இந்த போதனையை ஏற்றுக்கொண்டிருந்தால். செயின்ட் ஆகஸ்டின் அந்த ஆள் வாழ்ந்த அதே பீரியடில் தான் இவர் வாழ்கிறாரு. இந்த போதனை வேகமாய் பரவுகிறது. செயின்ட் ஆகஸ்டின் ரோமருக்கு எழுதின நிருபத்தை எடுத்து, இப்போ நான் சொன்ன அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கள்ள உபதேசம்னு சொன்னேன் இல்லையா, அத்தனையும் ரோமருக்கு எழுதின நிருபத்திலேருந்து அது உண்மை இல்லைங்கிறத நிரூபித்து காண்பித்து போதித்து அதை சரியான விதத்தில் பண்ணி அந்த போதனை ஒழிகிற வரைக்கும் விடலை அவர். பிறகு இவர் போதித்து அதை கண்டம் பண்ண பிறகு ஒரு கவுன்சிலே கூடி அந்த பெலேஜியஸையும் அவருடைய போதனையும் கண்டனம் பண்ணினார்கள். அதை ஏற்றுக்கொள்ள சபை மறுத்தது, அதை தள்ளிவிட்டது. அப்போ தான் பிரச்சனை தீர்ந்தது. இப்படி சபையை காப்பாற்றினதில் பெரும் பேர் அவருக்கு.